வணக்கம். ஜனனி சவிக்கியமாம் பர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவி ஒரு புண்ணியனாம் இலக்கியதே ஜென்மம் அறியோம் நம்ம பகவதேகாலி பத்திரகாளி ராராவாவா அட்டம்பேதம் குறுக்கம்பட்டு சிவாயினம் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனை போற்றி. அதாவது காலபுருஷ சக்கரத்தில் 5வது ராசி சிம்மராசிங்க. சிம்மராசியில் மாந்தி உட்கார்ந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி பொறுத்த வரைக்கும்னா சூரியனுடைய வீடுங்க. சூரியன் அதாவது மாந்தி பொறுத்த வரைக்கும் தாத்தா ஒரு உறவு முறை நல்ல லிங்க்கு. ஆனாலும் கூட சூரியனும் அதாவது சனியும் நேர் எதிரி, அப்பனும் மகனுங்க நேர் எதிரி. அவனுக்கு பிறக்கிற பையனும் அதே நேர் எதிரியாக தான் வர்றான். அப்போ மாந்தி சிம்மத்தில் உட்கார்ந்தால் சிம்மத்துக்கு மிகப்பெரிய ட்ராபேக் இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய குறைகளை காட்டக்கூடியதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக நாம் அந்த மாந்தி பற்றியே பார்த்துட்டு இருக்கும்போது லக்னாதிபதி யாருன்னு பார்த்தா சூரியனுங்க. சூரியன் சித்திரையில் பிறந்திருக்கிறான்னு வச்சுங்க, சூரியன் உச்சமாயிக்கு. ஆவணியில் பிறந்திருந்தால் சூரியன் ஆட்சி ஆகிக்கு. அப்போது ஆட்சி உச்சமான கிரகங்களெல்லாம் நல்ல பலன்கள் செய்யும், மாந்தி ஒன்றும் பண்ணாதுங்க, கெடு பலன் பண்ணாது. அப்படி இல்லை சூரியனும் கெட்டு ராசியில் சிம்மத்தில் மாந்தி உட்கார்ந்தால் எல்லாமே எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும். ஏண்டா பிறந்த இந்த உலகத்தில் ஜடம் திடம் திரவியம் அப்படிங்கிற மாதிரி ஜடமாகவே நம்ம வாழ்க்கை போயிடுமா, வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி, நிறையா கேள்விகளுக்கு அவையோ பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அதே சிம்மத்துக்கு 5, 7, 9 அப்படின்னு பார்க்கும்போது 5 செவ்வாயுடைய வீடுங்க விருச்சகம், 7ங்கிறது சனியுடைய வீடு, 9ங்கிறது மீனம் குருவுடைய வீடு. அப்போ குருவும் செவ்வாயும் பலமாக உட்கார்ந்தால் ஓரளவுக்கு 50% யோகத்தை செய்யுங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த மாந்தி அத்தனை கிரகம் எங்கே இருந்தாலும் அந்த மாந்தியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய ஒரு சிம்மத்தில் இருக்கும்போது பெரிய குறைபாடுகளெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட மாந்தியாக இருந்துட்டால் ஓரளவுக்கு 50% யோகத்தை செய்யுங்க. வேறு ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுங்க, எல்லாமே என்ன ஆடு கடந்த பக்கம் புழக்கைங்கோடு இருக்காதுங்கிற மாதிரி அப்படி ஒரு ட்ரேபேக்கை கொண்டாந்து தள்ளிடும். அதுக்குண்டான குறைபாடுகள், அதாவது கோயில் பரிகாரம் இப்போ நாம் சொன்னோம், கடகராசிக்கு ஏற்கனவே சொல்லி. அதே மாதிரி திருவேலங்காடு, ஈரோடு பக்கத்தில் துறையூர் மாந்தீஸ்வரர் கோயில், கெஞ்சனூர் பக்கத்தில் மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. இதில் என்னங்கன்னா இவங்க சிம்மராசிக்காரெல்லாம் என்னங்கன்னா சித்தர்புத்திர யமதர்மராஜன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க வெள்ளலூர். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வெள்ளலூரில் யமதர்மராஜன் கோயில் இருக்குது. அங்கே ஞாயிற்றுக்கிழமை நாள் அது பால் பூஜை நடக்கும் காலையில். அந்த பால் பூஜை இவை சந்தித்தாவே இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தியாகி இந்த ஜாதகத்தில் இருக்கிற குறைபாடுகளெல்லாம் நிவர்த்தியாகி பாசிட்டிவாக மாறிடுங்க. 100% பாசிட்டிவாக மாறிடும். ஏன்டா எல்லாருமே ஜோசியனாக அங்கே அந்த ஏன் இந்த சித்திரபுத்திர யமதர்மராஜன் கோயில் போகிறோன்னா அதாவது என்னங்கன்னா ஜனன மனன கணக்கெழுதக்கூடிய கோயில் அங்கே இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை. இது ஒரு பெரிய விசேஷம். ஆனால் நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்க யாருக்கும் தெரியாது. இது ஒரு ராஜயோகமான ஒரு கோயிலுங்க. இன்றைக்கி காலமாயிருவோம், இன்றைக்கி கண்டம் இருக்குது, இன்றைக்கி போயிடுவா அப்படிங்கிற ஆள் அந்த கோயில் போனாலும் கூட 6 மாதம் 1 வருஷம் ஆள் நோயின்றி வாழ்வானுங்களாம். அப்படி ஒரு யோகமான கோயில் அது. நீங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் லக்னத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமிக்கு அங்கே போகிறது, ஞாயிற்றுக்கிழமை மாந்தி தோஷ பரிகாரம் செஞ்சுக்கிறது, இதெல்லாமே நம்மளுக்கு நல்ல யோகத்தை செய்யுங்க. சிறப்பாக இருக்குது. மேற்படி ஏதாவது தொடர்புகள்னா என்ற செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் வேறு ஏதாவது பரிகாரங்கள் சம்மந்தமாக ஜாதகத்தில் குறைபாடுகள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தமான எல்லா இதுக்கையும் சொல்கிறேன். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.